டு எவ்ரிவன். குட் ஈவினிங்னு சொல்ல மாட்டீங்களா? ஓ, எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை பெருமையும் அடைகின்றேன். நான் டாக்டர் சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். என் மனைவி டாக்டர் செந்தாமரை, என் சம்பந்தி எல்லாம் வந்திருக்கீங்க. கோகுலம் சுமலதாவுடைய டாக்டர், அதாவது என்னுடைய பேத்தி வன்ஷிகா ஒரு அருமையான டான்ஸ் ஆடினாங்க. அந்த டான்ஸ் ஆடும்பொழுது நாம் அனைவரும் மகிழ்ந்தோம். மகிழ்ந்து மட்டுமல்ல, சிரித்தோம். நாம் அனைவரும் கையும் தட்டினோம். உண்மைதானே? நான் பேசுவதை வன்ஷிகா கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். கோகுல் அப்படி இருக்க முடியுமா? சரி, ரெக்கார்ட் பண்ணதால அவரை பார்த்து நான் சில நிமிடங்கள் மட்டும் உங்கள் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடன் சொக்கலிங்கத்திற்கு 82 வயதாகிவிட்டது. ஆனால் 30 வயது மாதிரி இருப்பதற்கு காரணம், நான் இசையை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வயதும் கூடாது. என்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு மாத்திரையே சாப்பிட்டதில்லை. நீங்களும் சாப்பிட வேண்டாம். எவரெல்லாம் இசையை ரசித்து கேட்டு மகிழும் பொழுது அவருடைய இதயம் 100 வருடம் கடந்து இயங்க காத்து கொண்டு இருப்பது என்பதை உணர வேண்டும். தமிழை பொறுத்தவரை முத்தமிழ் என்று சொல்வார்கள். இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்ததுதான் பரதநாட்டியம். நம்ம நாட்டின் சிறந்த நாட்டியமே பாரதநாட்டியத்துக்கு. நாட்டின் சிறந்த நாட்டியம் பரதநாட்டியம், சந்தேகம் இல்லை. இந்த இயல் என்பது ஏற்றுவது, இசையை கொடுப்பது, நாடகம், நடிப்பு, நடனம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்ததுதான் நாடகம். இந்த முத்தமிழை நாம் ரசிக்கும் பொழுது ஒன்றே சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடுவோம், நம்ம அறியாமல் கைத்தட்டினோம் இல்லையா? உண்மைதானே? கைத்தட்டும் பொழுது ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் இந்த சகோதரிகளுக்கு. உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தவிட்டதால் மட்டும்தான் உண்மை என்று தெரிய வேண்டும். நான் என் சகோதரியை கேட்க வேண்டும், கோகுலை கேட்க வேண்டும், நீங்கள் கைத்தட்டி இது சொக்கலிங்க பேச்சிற்கா உங்களுடைய உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்கு. ஏனெனில் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள், போய் பேச தெரியாது. இது பேசி ஒரு அரங்கத்தில் பேசும்பொழுது நடனம் ஆடிய என் குழந்தை ஒன்று கேட்டது, எனக்கு என்ன சௌகரியம், எனக்கு என்ன பயன், நீங்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி அடைந்து உடல் நலத்துடன் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு நான் சொன்னேன் அந்த குழந்தையிடம், நாம் சிரிப்பதை பார்த்து அவர்கள் மனம் சிரிக்க ஆரம்பித்துவிடும். இரண்டாவது, உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. அதே மாதிரிதான் நாம் பாதத்திலும் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. அவர்கள் பாதத்தை தட்டி தட்டி பண்ணும் பொழுது அக்குப்ரெஷரால் பாதத்தில் இருந்த உறுப்புகள் தூண்டப்பட்டு மறுபடியும் அவர்கள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து அவர்கள் எல்லா உறுப்புகளுக்கு சென்று அனைத்து உறுப்புகளையும் இயங்க வைக்கின்ற சக்தி கைத்தட்டுவதாலும் பரதநாட்டியத்தால் நாம் எப்பொழுதும் அந்த நாட்டிய ஒளியினாலும் அவர்களும் 100 வருடம் வாழ முடியும். இது பார்த்தீங்கன்னா 20,000 வருடங்களுக்கு முன்பு உயிர், உடல், இப்ப மனம் தானே மிக முக்கியம். மைண்ட், பாடி, சோல் என்று சொல்லுகின்றோம். மனம், உடல், உயிர், இதை மூன்றையும் 20,000 வருடங்களுக்கு முன்பு நம் முன்னோர்கள் விட்டு கொடுத்த ஒரு கேப்சூல் தான் யோகா. யோகாவின் வெளிப்பாடு தான் மெடிடேஷன். இந்த குழந்தை தான் டான்ஸ் ஆடும் பொழுது ஆழ்ந்த மெடிடேஷனில் பண்ணும் பொழுதுதான் அந்த டான்ஸ் ஆட முடியும். எவரெல்லாம் பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு அதில் பயின்று வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் அடைவார்கள் என்பது மாற்று கருத்தில்லை. They all will know how to balance work and life nicely. அந்த பேலன்ஸ் என்பது நாட்டியத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கே சென்று அவர்கள் அனைவரும் உலக மக்களுக்கே வழிகாட்டியாக வாழப்போகின்றார் என்று மாற்று கருத்தில்லை. அதனால எனக்கு தெரியாது, என்னுடைய சம்பந்தி இங்கே இருக்காங்க அம்மா,
என்னுடைய இன்னொரு சம்பந்தி பத்மினி, அவங்க பரதநாட்டியம் உங்களெல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய பெண் தான் ஸ்மிருதா, என் மருமகள், அவளும் பரதநாட்டியம். என் பேத்தி லாயா, அவங்களும் பரதநாட்டியம். எல்லாமே பரதநாட்டிய குடும்பமாக இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன் இந்த கருத்தை சொல்லி உங்களிடம் விடைபெறுகின்றேன். ஒன்றே ஒன்று கேட்க வேண்டும். உங்கள் இதயம் 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா. என்ன செய்ய வேண்டும்? இதயம் இயங்க வேண்டும் என்றால், இதயம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டுமே. மகிழ்ச்சி என்ற சக்தியை உள்ளே வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில், அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அடைக்க முடியாது என்று சொல்லி ஒரு கேள்வியை நம்ம சீஃப் கெஸ்டிடம், எத்தனை இதயம் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு நினைக்கிறீங்கம்மா? ஒரு இதயம். உலகம் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டே ஒரு இதயம் தான் சொல்லுவாங்க. உண்மையில் ஒவ்வொருக்கும் கிடைத்த இதயம் 3. ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. 2வது 3வது இதயங்கள் உங்களுடைய கண்டக்கால் தசைகள் தான். ரைட் அண்ட் லெஃப்ட் பெரிஃபரல் ஆர்ட். அந்த பெரிஃபரல் ஆர்ட்டை இயக்கிக் கொண்டிருந்தால்தான் ரத்தம் காலிலிருந்து சென்று இதயத்திற்கு போய் அந்த இதயத்தை 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி மஸ்ட் பி கைனடிக். அதில் தான் பரதநாட்டியம் ஆடியவர்களுக்கு 100 வருடம் வரை அவர்களுக்கு வியாதி எதுவுமே வராது. ஏனெனில் அவர்கள் பெரிஃபரல் ஆர்ட்டை இயக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வைத்துக் கொள்ள என்று கூறி அனைவரும் விடைபெறுவதற்கு முன்பு, நாம் இந்த உயிர் உடல் என்பது இயங்குவதற்கு 3 ஊக்கள் வேண்டும். கூடிய சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக சொற்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற உலக மக்களுக்கு கூடவே சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. சொல்றீங்களா? சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இலட்சியமாக இந்த கையில் இருக்கின்ற இந்த கோடு தான் ஒரு வாழ்க்கை. உன் வாழ்க்கை என்பது நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அட்டு இந்த 3 மந்திரங்களை என் உறவினர்கள் கடைபிடிக்கும் பொழுது, இது கவனிங்கள், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்களிங்க இந்த பேச்சை கேட்கவில்லை என்றால் சுருங்கிவிடும். உங்கள் வாழ்க்கையும் இதயமும் உன் கையில் தான் நிற்கின்றது தவிர இறைவனிடமோ சொற்களிங்கத்திடமோ கொடுத்து விடாதீர்கள். அந்த வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொண்டால் நாம் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கும் பொழுது அவர்கள் அனைவருமே ஒரு தெய்வ சக்தி அடைகின்றார்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த சகோதரர் கோகுல் அண்ட் சுமலதா, இதை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். இதை விட அழகா இதயத்திற்கும் நாட்டியத்திற்கும் உள்ள தொடர்பை எவராலும் சொல்ல முடியாது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த